வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீடிச்சிருக்கிறாங்க. அதனால சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த தேதியை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய கனவு இல்லத்தை உங்களோட இடத்துல நீங்க கட்டிக்க முடியும். இது சார்ந்த கூடுதல் தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு முழுசா மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித்தரது தான் அதனுடைய முக்கிய நோக்கம். இதை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு 1.20 லட்சம் ரூபாயும், மலைப்பாங்காக இருக்கக்கூடிய சவாலான நிலப்பரப்புகளுக்கு 1.30 லட்சம் ரூபாயும் நிதி உதவி கொடுக்கறாங்க. குறைந்த வருமானம் கொண்ட குழுக்களுக்கு ஒரு நிலையான கூரை என்ற கனவை இது நிறைவேற்ற முயல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே அனுமதிக்கப்பட்ட வீடுகளில் 80% பெண்களுக்கு சொந்தமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை அவர்களுக்கு முழு அல்லது கூட்டு உரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, இந்த திட்டத்தின் மூலமாக தனியாக இருக்கக்கூடிய பெண்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், சிறுபான்மையர் மற்றும் திருநங்கைகளுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புதல் படிவம், MIG அல்லது LIG வகை சான்று. இந்த MIG LIG என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் இன்கம் குரூப், லோயர் இன்கம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று. இந்த சான்று நீங்கள் வாங்கியிருக்கணும். அதோடு வருமான சான்று பிரமாண பத்திரத்தோடு வச்சிருக்கணும். ஒரு பக்கா வீடு இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 2, முழுமையாக நிரப்பப்பட்ட பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா விண்ணப்ப படிவம், சிறுபான்மையினர் சான்று, SC ST OBC அப்படிங்கிற சாதி சான்றுகள், வங்கி கணக்கு விவரங்கள், சொத்து விவரங்கள், வருமான சான்று, முகவரி சான்று, அடையாள சான்று. இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PMAYG அப்படிங்கிற இணையதளத்துக்கு போகணும். அங்க விண்ணப்பத்தில் கேட்கக்கூடிய அனைத்து தகவலையும் பூர்த்தி செய்து ஒப்புதல் படிவத்தை பதிவேற்றம் செய்யணும். அதன் பின்னர் சர்ச் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களுடைய பெயரை தேர்வு செய்து செலக்ட் ரிஜிஸ்டர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யணும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்களையும், ஆதார் கார்டு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை அட்டை, உங்களிடம் சொந்தமாக வீடு இல்லை அப்படிங்கிறதுக்கான உறுதிமொழி பத்திரம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுடைய ஆவணங்களை அரசு தரப்பில் சரிபார்ப்பார்கள். அதன் பிறகு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் நிதி உதவி கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர், EWS அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும், LIG அப்படின்னு சொல்லக்கூடிய லோயர் இன்கம் குரூப் மற்றும் MIG அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் இன்கம் குரூப், அவங்களுக்கு எல்லாம் நிதி உதவி கொடுக்கறாங்க. மேலும் இந்த திட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் புகார்களுக்கு வாடிக்கையாளர் பராமரிப்பு உதவி எண்களையும் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பரை ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அதற்கு போன் பண்ணி நீங்க கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த விண்ணப்பங்களை கொடுப்பதற்கான கடைசி தேதி May 15 அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த தேதியை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களே, யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சு அதற்கான நிதி உதவியை பெற்று உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்களும் கட்டி முடிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.